இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல உலகத்துல அத்தனை ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் இருக்காங்க and everybody has a personal choice whom they can love, who they can follow, whose movie they should watch, who they don't want to watch. It's a personal choice. Just because we are all followers and fans of Thalapathy Vijay, we are getting hate for what reason? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? We have been waiting for this film since almost January. அதுக்கோ முன்னாடி from the time the movie was announced. We are going and celebrating our heroes movie. We are enjoying. நாங்க காசு போட்டு அந்த சீட்ல போயிட்டு உட்காந்துட்டு கை தட்டுறோமோ ஆடுறோமோ இல்ல அழுறோமோ உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா போகாதீங்க. Who's begging you? But why are you going and commenting unnecessarily, showing hate for no reason? It is not your personal thing, right? உங்களுக்கு என்ன? Which hero am I watching or whose movie am I watching or not watching? இப்போ இதே வேற ஹீரோ இருந்தா நீங்க பேசுவீங்களா? இவ்ளோ பேச மாட்டீங்க இல்லையா? And as followers, the most dirtiest and shittiest thing you can do is going and showing hate. நீங்க ஃபாலோவோ பண்றீங்க, ஆனா நான் just because இப்போ நான் இவ்ளோ இந்த போட்டோஸோ வீடியோஸ் போடுறேன், நான் இந்த படம் போய் பார்த்திருக்கேன்னா unfollow தற்குறி. என்ன ஒரு குட்டி குழந்தை கூட உங்களை விட புத்திசாலி அண்ட் மோர் மெச்சூர்டா இருப்பாங்க. யூ டோன்ட் லைக் இட், டோன்ட் வாட்ச். இட் இஸ் அ பர்சனல் சாய்ஸ். லிவ் அண்ட் லெட் லிவ். இட் இஸ் மை விஷ் வாட் ஐ வாட்ச் அண்ட் வாட் ஐ டோன்ட் வாட்ச். நீங்க ஃபாலோ பண்ற ரீசன் இவங்க பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இன்னைக்கு, அப்ப ஃபாலோ பண்ணாதீங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபாலோ பண்ணாதீங்க. என்னோட முடி கேர்லியா இருக்கு ஃபாலோ. இதெல்லாம் ஒரு ரீசனா? நீங்க விஜய் சார் படம் பாக்குறீங்க, அப்ப we are going to unfollow you. Unfollow. If you're so immature and stupid, please unfollow. Please leave my page and let me be in peace. எனக்கு என்ன பண்ணுமோ நான் அதுதான் பண்ணுவேன். If I like Thalapathy Vijay sir's movie, I will watch. If I like Surya's movie, I will watch. If I like Ajit's movie, I will watch. I will decide which movie to watch and which movie not to watch. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க போய் பாருங்க. அது ஏன் காசு, ஏன் டெசிஷன். யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு கம் டு மை பேஜ் ஆர் இன் தட் மேட்டர் எனிபடிஸ் பேஜ், எனி ஃபேன்ஸ் பேஜ். இட்ஸ் நாட் யுவர் பர்சனல் ப்ராப்ளம் அண்ட் வி ஆர் நாட் ஹர்ட்டிங் யூ பீப்புள். நீங்க ப்ரொடெஸ்ட் பத்தி பேசணுமா போய் பேசுங்க. அண்ட் ஜஸ்ட் இங்கே இன்ஸ்டாகிராம்ல ஒரு டிபி இல்லாத பேஜ்க்கு பின்னாடி உட்காந்துட்டு ஜஸ்ட் நோட்டிஃபைங் பீப்புள். நீங்க என்ன பண்ணீங்க, அங்கே ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஜஸ்ட் இங்க இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துட்டு நோண்டிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். யூ ஆர் நாட் டூயிங் எனிதிங் குட். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ஆக்ட். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. டோன்ட் குவெஸ்சன் அதர் பீப்புள் வாட் தே ஆர் டூயிங். டூ யோர் ஜாப். அது மட்டும் பண்ணுங்க. விஜய் சார் பண்றத பண்றாங்க. நீங்க vote பண்ணிருக்கீங்கன்னா பி ஹாப்பி தட் ஹி இஸ் மேக்கிங் யூ ப்ரவுட். vote பண்ணலையா ஜஸ்ட் சிட் and do whatever you want to do in the next elections. This is a completely different topic. Please have the maturity. Protest ஒரு பக்கம், படம் ஒரு பக்கம். ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு இல்ல நாளைக்கு உங்களோட ஃபேவரட் ஹீரோட மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா பார்க்க மாட்டீங்களா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சைட்ல நீங்க ஃபாலோ பண்றீங்க, இன்னொரு சைட்ல நீங்க ஹேட் கமெண்ட் போடுறீங்க. தற்குறி தற்குறி ஏன்? Just because I am clapping and enjoying and dancing and having fun of my hero's film when it is on in the theaters and I am enjoying it. அவ்வளவுதான். அது மட்டும் தான் என்னோட தப்பா? லூஸா பண்ணீங்க. ப்ளீஸ் grow up. அதாவது வினோத் இயக்கத்துல விஜய், மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பாபி தியோல் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம் தான் ஜனநாயகன். கடந்த ஜனவரி மாதம் வெளியாக வேண்டிய இந்த படம் பெரும் போராட்டங்களை கடந்து ஜூலை 23 ரிலீஸ் ஆகியிருக்குது. இந்த படம் விஜயோட சினிமா கெரியரில் கடைசி படம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுனால பலருமே தியேட்டருக்கு போய் படம் பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பிரபல நடிகை மீஷா கோஷலும் ஜனநாயகன் படம் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ண அவங்கள பார்த்து பலருமே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால கொந்தளிச்ச மீஷா கோஷல் கடுமையாக கண்டிச்சு இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க.